அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் திருவையாறு அசோகா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அதில் போட்டு மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். சூடு மிதமாகவே இருக்கட்டும், ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சி போயிடும். இப்போ 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறத வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை அதில் போட்டு கிளறிக்கலாம். நல்லா மசிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு அடி மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். நல்லா கிளறிக்கங்க. அடி பிடிக்காமல் கிளறணும். கிளறிட்டு இப்போ 1.25 கப் எடுத்து வச்ச ஜீனியை அதில் போட்டுடலாம். இப்போ கிளறுவோம், திரும்ப கிளறணும். இப்போ கொஞ்சம் தளர்ச்சி கொடுக்கும் பாருங்கள். ஜீனி போட்டோன்னா கொஞ்சம் தளர்வாயிடும். நான் சின்னதாக போட்டிருக்கிறேன் கரண்டி கிளறதுக்கு. எனக்கு இது வசதியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க கரண்டி. கையில் அடிக்கும். இந்த டயத்தில் சூடாக இருக்கும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு சூடு பொறுக்காது. அதனால் கொஞ்சம் பெரிய கரண்டி போட்டுக்கோங்க. 1 பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் சுகரை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ கலர் விடலாம். ஹல்வா கலரு ஓரளவு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையானது. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா கருத்தாக மாதிரி போயிடும், நல்லா இருக்காது ஹல்வா. இந்த அளவு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் கலர். ஓரத்தெல்லாம் இப்படி எடுத்து விட்டு கலருங்க, இல்லாட்டி அப்படியே காஞ்சி போயிடும் உங்களுக்கு. அப்போ 3 ஏலக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் நச்சு போட்டுக்கோங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு நச்சு போட்டால் பிடிக்காது. அதனால் நான் லேசாக ஒரு கீரல் போட்டு அதில் அப்படியே போட்டேன். நீங்கள் ஒரு இடி, இந்த உரல் வச்சுருப்பீங்கள்ல, அதில் 2 இடி இடித்து போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. கிளறுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கை விடாமல் கிளறணும், அதான் ஹல்வாக்கு. இப்போ இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். விட்டு கிளறலாம். எல்லா நெய்யும் ஒரே போல் விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹல்வாக்கு விட்டு கிளறணும். இப்போ கிளறுவோம். கொஞ்சம் அதிகமாக தாங்க பிடிக்கும் நெய் ஹல்வான்னா, அதனால் கிளறுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு மேலே வந்துடும். அப்புறம் வேணாட்டி எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அழகாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? நல்லா வாசனையும் சூப்பராக வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போயே கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டல பாருங்கள். அப்படி ஓரத்தெல்லாம் அப்படி எடுத்து விட்டு கிளறினா தான் நல்லாயிருக்கும். சுருண்டு வருது பாருங்கள். இப்போ நல்லா கையிலலாம் தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து கிளறணும். இப்போ உங்களுக்கு பார்த்துக்கோங்க சுகர் எல்லாம் சரியாக இருக்காண்டு. எங்களுக்கு இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு 20 நிமிஷமாக கிளறிக்கிட்டு இருந்தேன். கை விடாமல் கிளறினேன். எப்படி ஒட்டாமல் வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே அப்படி சுற்றுனீங்கன்னா கூட அப்படியே ரவுண்டாக சுற்றும். அந்த அளவுக்கு சட்டிலேயே ஒட்டாது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது? கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் வறுத்து வச்ச முந்திரியை எடுத்து நம்ம போட்டு கிளறி அப்படியே இறக்கிடலாம். இப்போ தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது பாருங்கள். ஒட்டலை பார்த்தீங்களா? இதான் பதம். சுவையான திருவையாறு அசோகா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.